ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர். வயல்வெளி. அகில இந்திய வானொலியும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து வழங்கும் சிறுதானியங்கள் குறித்த சிறப்பு வானொலி வேளாண்மை பள்ளி பாடம். இன்று பாடம் 10 சிறுதானிய உற்பத்தியில் நோய் மேலாண்மை மற்றும் பூஞ்சானமில்லா சிறுதானிய சேமிப்பு முறைகள் பாடத்தை நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சுதா அவர்கள். வணக்கம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். சோளம், கம்பு மற்றும் ஏனைய சிறுதானியங்கள், அதாவது ராகி, திணை, வரகு, சாமை, பனை வரகு, இது மாதிரி எண்ணற்ற சிறுதானியங்கள் இருக்குது. இப்போ இதில் நிறைய பூச்சி நோய்கள் இருக்குன்னு சொல்லி இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன, ஒரு பயிர்களில் எத்தனை பூச்சி நோய்கள் வருது, என்னென்ன வகையான பூச்சிகள் இருக்குது, நோய்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வானொலி பள்ளிப்பாடத்துலையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே வர்றோம். இந்த பள்ளிப்பாடத்தில் பார்த்தீங்கன்னா சோளம், அதாவது சோளம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத, அதோட புரதச்சத்து, விட்டமின்ஸ் என்ன இருக்குது, மினரல்ஸ், தாது உப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் எங்கெல்லாம் சோளம் பயிரிடப்பட்டு வருது, அதில் என்னென்ன ரகங்கள் இருக்கு, வீரிய ரகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோளத்தில் நோய் மேலாண்மை, அது இல்லாமல் நஞ்சு இல்லா சோளத்தை எப்படி நம்ம உற்பத்தி பண்ணுறது, அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சோளம் பார்த்தீங்கன்னா உணவாக இல்லாமல் மக்காச்சோளம் மாதிரியே கோழிகளுக்கு உணவாக பயன்படுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய புரதங்கள், அமிலங்கள், மெத்தியோனைன், லைசின், டேனின் அப்படிங்கிற நிறைய தாதுப்புகளும் விட்டமின்களும் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த சோளமானது எல்லா மண் வகைகளும் வளரும். அதாவது எதுவுமே வளரல அப்படின்னா சோளத்தை விதைச்சி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னோர்கள்லாம் முன்னாடி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதில் நெல் வராது, கரும்பு வராது அப்படின்னா சரி சோளத்தை விதைச்சிக்கலாம், மாட்டுக்காவது ஒரு தீனியாகும், உணவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா. அப்போ எல்லா மண் வகைகள்லையும், எல்லா தட்பவெட்ப நிலையிலையும் நன்றாக வளரக்கூடிய, ஒரு வறண்ட பகுதிகளிலும் வளரக்கூடிய ஒரு வகை பயிராக தான் இந்த சோளத்தை விவசாயிகள் பயிரிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சோளத்தில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இப்போ தானியம் உற்பத்தி பண்ணி இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோளத்தை அந்த உமியெல்லாம் நீக்கி ரெடிமேடு உணவா அதெல்லாம் நிறைய பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா இதில் டேனின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லதுனால இன்னொன்று சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்ல உணவாக கருதப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சோளத்தை முக்கியமாக பயிரிட்டு தானியத்துக்காக சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. சரி, இப்படி இவ்வளோ வகையான ஒரு அற்புதமான சோளத்தில் எவ்வளோ மகசூல் இழப்பு ஏற்படுது அப்படின்னா ஒரு 60-70% மகசூல் இழப்பு ஏற்படுது. காரணம் கதிர்களில் வர பூசண நோய்களாலையும், இலைகளில் வர்ற சாம்பல் நோய்கள், இலைப்புள்ளி நோய்களாலையும் நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்ட மகசூல் இழப்பும் ஏற்படக்கூடிய தன்மை காணப்படுது. சராசரியா சோளத்துல அதிக நோய்கள் வராது. அதுக்கு எப்பயுமே மருந்து அடிக்க மாட்டோம், உரம் கொடுக்க மாட்டோம். போட்டா சோளத்தை அப்படியே அறுத்து சேமிக்கலாம், மாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிலை போய் இப்ப ரகங்கள் அதிகமாகும் போது சுற்றுப்புற சூழ்நிலை, வெப்பநிலை, ஈரப்பதம், இந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னா சோளத்துல பூச்சி நோயோட தன்மையும் மகசூல் அலை அதிகமாகிறதுனால இதுவுமே அதிகமாயிட்டே வருது. நம்ம ஒரு பூஞ்சைக்கும் ஒரு மருந்து அடிக்கும் போது என்னாகும், அந்த பூஞ்சை புதிய விதமான ஒரு எதிர்ப்பு தன்மையை பூஞ்சைகள் வச்சுக்கிறதுனால புதுசா நம்மளும் மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். புதுசா நோய்களுமே வந்துகிட்டு இருக்குது. சரி, இவ்வாறாக மருந்து அதிகம் அடிக்கக்கூடாது, அவங்க சொல்கிற பரிந்துரைப்படி மருந்து கொடுக்கும்போது நோய்களோட தீவிரம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. சராசரியாக சோளம் பார்த்தீங்கன்னா 2020-21 மாநில சராசரி மகசூல் 1000 கிலோ ஒரு ஹெக்டருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த 1000 கிலோ ஒரு ஹெக்டருக்கு
வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ரகங்களுமே அதுக்கு உண்டான மேலாண்மை முறைகளுமே சரிவர கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து கொண்டு வர முடியுது. சரி, இவ்வாறான சோளத்தை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து பயிரிடப்படுறோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களிலுமே பொதுவாக எல்லா மாவட்டங்களிலுமே இந்த சோளம் வந்து பயிரிடப்பட்டு வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பருவமழையை நம்பி மட்டுமே இந்த சோளம் வந்து பயிரிடப்படுகிறது. அதாவது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, அது மாதிரி இது ரெண்டும் நம்பியுமே வந்து திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் இருக்குது. தென்கிழக்கு பருவமழை வந்து ஜூன் ஜூலைலையும், செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய மழை வந்து வடகிழக்கு பருவமழை, இது ரெண்டும் நம்பியுமே வந்து சோளம் வந்து அறுவடைக்கு வந்துடும். எப்படி ஒரு 100 நாளுக்குள்ள இந்த சோளத்தை வந்து நம்ம அறுவடை பண்ணி தானியமாகவும் சேமிச்சுக்கலாம். தட்டைக்காக, அதாவது மாட்டுக்கு வந்து உணவாகவும் வந்து இதை வந்து தட்டைக்காக வந்து உலர்த்தி சேமித்து வச்சு பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ இந்த சோளத்தில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படிங்கலாம் பார்த்தாச்சு. நோய்கள் என்னென்ன வருங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். கதிர்பூஞ்சன நோய் வருது, அடிச்சாம்பல் நோயின்னு வருது, துரு நோய், தேன் ஒழுகல் நோய், ஆந்த்ரக்னோஸ், அதாவது சிவப்பு அழுகல் மாதிரி இருக்கும், அதாவது திட்டு திட்டா சிவப்பு கலரில் பட்டப்பட்டையா இருக்கும் இலையில. அப்புறம் கரிப்பூட்டை நோய், கரிக்கோல் அழுகல். கரிக்கோல் அழுகுங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது வேருக்கும் கொஞ்சம் மேலே சோளத்தட்டை வந்து ரெண்டாக பிளந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கருப்பாக உதுற மாதிரி இருக்கும். அது வந்து கரிக்கோல் அழுகல்னு சொல்கிறது. ஒட்டுணி தாவரம்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி சோளம் வந்து நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டு வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இலைகளில் வரக்கூடிய நோய்கள் அல்லாமல் கதிர்களில் வரக்கூடிய நோய்களான கதிர்பூசான நோய், தேன் ஒழுகல் நோய், கரிப்பூட்டை நோய், இந்த நோய்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் சேதத்தை வந்து விளைவிக்குது. ஏன்னா சோளத்தை வந்து தானியத்துக்காக சேமிக்கிறவங்களுக்கு வந்து இந்த தானியத்தில் வரக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப ஒரு கடினமான வேலையாகவே இருக்குது. ஏன்னா எப்படி நம்ம சேமித்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பூச்சி வரும், எல்லாம் பூஞ்சானங்கள் வரும். திருப்பி தூக்கி வெயிலில் கொட்டி அந்த ஈரப்பதத்தை வந்து குறைச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு சேமிக்கலாம். அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு நோய்களிலுமே அதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த கதிர்பூசான நோய் அப்படிங்கிறது பல்வேறு பூசணங்களின் கலவை. ஒரு நோயையுமே வந்து ஒரு பூஞ்சையால் உருவாக்கப்படுது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆயிரக்கணக்கான பூஞ்சைகள் இருக்குது. நமக்கும் ஒரு நோய் வரும்போது அது வந்து ஒரு காரணியால் வருது இல்லைங்களா? அதே மாதிரி பயிர்களிலுமே இந்த கதிர்பூசான நோய் அப்படிங்கிறது பல்வேறு பூசணங்களின் தொகுப்பு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு 4 பூஞ்சனங்கள் வந்து இந்த கதிர்பூசண நோயை வந்து உண்டு பண்ணுது. இந்த நோய் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சோளம் பயிரிடப்படுற பகுதியில் மழை காலத்தில் நிறைய வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிற ஒரு இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான பூஞ்சையோட பெயர். இந்த பூஞ்சை என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அந்த அழுகலை உண்டு பண்ணக்கூடியது. இந்த ஆஸ்பர்ஜில்லஸ் எப்படி இருக்கும்னா துகள் மாதிரி இருக்கும், குட்டி குட்டி பவுடர் மாதிரி தான் இருக்கும், கருப்பு கலரில் பவுடராக இருக்கும். இது வந்து லைட்டாக காற்று அடித்தாலும் என்ன ஆகும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். லைட்டாக வந்து ஒரு காற்று அடித்து ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அடுத்த கதிர்களுக்கு பரவிடும். இது வந்து ஆஸ்பர்ஜில்லஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்பர்ஜில்லஸு, கர்வுலேரியா, இது மாதிரி நிறைய பூஞ்சைகள் வந்து இந்த கதிர்பூசண நோயை வந்து உண்டு பண்ணுது. சரிங்களா? இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா கதிர் பறித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து ஆரம்பித்து நாளடைவில் கொஞ்ச நாளில் 2-3 நாளே பார்த்தீங்கன்னா கதிர் ஃபுல்லாக வந்து பரவிடுங்க. இந்த கதிரில் பல வண்ண நிறத்தில் இருக்கும். ஒன்று வந்து ஊதா கலரில் இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும், லைட்டாக அந்த பிங்க் கலரில் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். இது மாதிரி பல்வேறு நிறங்களில் வந்து இந்த கதிர்கள் மேலே மூடி இருக்கும். அதாவது ஒரு சோளத்தையும் இந்த பூஞ்சானங்கள் வந்து முழுசாக கவர் பண்ண மாதிரி மூடி இருக்கும். இந்த நோய் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டையிலேருந்து கதிர் எடுத்த உடனே பால் பிடிக்கும் பருவத்தில் ஆரம்பிச்சுது அப்படின்னா முழுவதுமாக மகசூல் இழப்பு 100% மகசூல் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய் தான் இந்த கதிர்பூசண நோய். தானியம் வந்து முதிர்ச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மகசூல் இழப்பு வந்து குறையுது அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த பூஞ்சைகள்னால தானியங்கள் கெட்டு போயிடும், முளைக்கும் திறனே இருக்காது. நம்ம எப்பயுமே சோளத்தை வந்து என்ன பண்ணுவோம், சோளத்தை அடித்து வச்சுக்குவோம். அடுத்து இந்த சோளத்தை வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த பருவத்தில் விதைக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது இது மாதிரியான கெட்டுப்போன தானியத்திலிருந்து சோளத்தை வந்து விதைக்கிறதுக்கு பயன்படுத்தவே கூடாதுங்க. ஒரு முக்கியமான விஷயம், பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த விதை மூலமாக எடுத்து செல்லக்கூடிய இந்த நுண்ணுயிரி, இந்த பூஞ்சானம் என்ன ஆகும்னா அந்த விதை வந்து அடுத்த பருவத்தில் திருப்பி இதே மாதிரி செடியாக வளர்ந்து அதில் வந்து பாதிப்பு வந்து அதிகமாக காணப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். என்ன ஆகும் அப்படின்னா தானியத்தோட தரம் குறையும். நீங்கள் இதே வந்து மார்க்கெட்டு கொண்டு போய் அந்த சோளத்தை விற்கிறீங்கன்னா சோளம் லைட்டாக கருப்பு கருப்பாக இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், எல்லாமே நல்லதை மட்டும் வாங்கும்போது தானியத்தில் வந்து பூஞ்சைகள் இருந்தது அப்படின்னா யாருமே அதை வந்து வாங்க மாட்டாங்க. இதனால் வந்து மார்க்கெட்டில் அதோட விலை வந்து குறையும். சரிங்களா? 50 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ சோளம் அப்படின்னா நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு தான் விற்கும். இதனால் வந்து பெரும் மகசூல் இழப்பு வந்து விவசாயிகளுக்கு ஏற்படுது. நேயர்களே, மத்திய அலைவரிசை 999 கிலோஹெர்ட்ஸிலும்
பண்பலை 103 மெகாஹெட்ஸிலும் வயல்வெளி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதோடு இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம உணவு தானியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எலுமிச்சை மலமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வெட்டி வச்சோம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சுருந்தோம் என்னாக்கன்னா மேலே ஒரு கருப்பு கலரில் ஒரு பூஞ்சை படலம் இருக்கும் இல்லைங்களா. இதுவும் அந்த காரணம் ஆஸ்பர்ஜில்லஸ் பெனிசிலியம் அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சைகள் தான். அந்த ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிற பூஞ்சைகள் என்ன பண்ணும் அப்படிங்கன்னா, நம்ம மனித உடலுக்குள்ளே உள்ளே போய் என்ன ஆகும், அஃப்லடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருளை உற்பத்தி பண்ணும். இது நம்ம உடலுக்கு அதாவது மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நச்சு கழிவு இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது என்ன ஆகும்னா, நமக்கு நோய்வாய் படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். சரிங்களா. சரி, கதிர்பூசண நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் தாக்கிய கதிர்களிலிருந்து விதைகளை விதைக்க பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா. நோய்வாய்ப்படாத ஆரோக்கியமான செடிகளிலிருந்து மட்டும்தான் தானியத்தை எடுத்து விதைக்கு பயன்படுத்தணும். இன்னொன்று, இதன் மூலம் என்ன பண்ணலாம், விதைப்பு திறன் குறையும் இல்லைங்களா, அதை தடுக்க முடியும். 2வது. 3வது பார்த்தீங்கன்னா, விதை முளைப்பு திறன் குறைவதை தடுப்பதற்கு விதைக்கு முன்னாடி திறம் அப்படிங்கிற ஒரு விதை நேர்த்திக்கு பயன்படுத்தக்கூடிய பூஞ்சான கொல்லி திறம் அப்படிங்கிற மருந்து 2 கிராம் 1 கிலோ விதைக்கு பயன்படுத்தினா போதும். நம்ம அதிகமாக 2 கிராம்ங்கிறது 4 கிராம் அது மாதிரிலாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. 1 கிலோவுக்கு 2 கிராம் பயன்படுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் லைட்டாக ஊற வச்சிருந்துட்டு அப்புறம் நம்ம எடுத்து விதைச்சோம் அப்படின்னா, அந்த விதை மேலே ஒட்டிட்டு இருக்கிற அந்த பூஞ்சானை என்ன பண்ணும், இறந்து போயிடும். இப்படியும் பண்ணலாம். இன்னொன்று, அடிக்கடி மழை வருது, மழை பெஞ்சிட்டு இருக்கிற இடம் அப்படின்னா, குளிர்காலத்தில் அதாவது நம்ம மேங்கோசிப் அப்படிங்கிற மருந்து 1 கிலோ 1 ஹெக்டருக்கு அதாவது 2.5 ஏக்கருக்கு 1 கிலோ மருந்து தெளிச்சா நோயை கட்டுப்படுத்தலாம். இது என்ன ஆகும்னா, நோய் தென்பட்ட உடனே பண்ணணும். அப்படிலாம் விதைகள் நம்ம பயிர்கள் பூக்கும் இல்லைங்களா, பூத்து முடிச்ச உடனே 1 கிலோ 1 ஹெக்டருக்கு அப்படிங்கிற அளவில் 200 லிட்டர் தண்ணியில் 1 ஏக்கருக்கு கொடுக்குறோம். அப்போ நம்ம 1 ஹெக்டருக்கு 500 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ மருந்து இந்த மேங்கோசப் அப்படிங்கிறத கலக்கி கொடுத்தோம் அப்படின்னா இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது நம்ம குறைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம மருந்து 400 கிராம் கொடுக்குறோம் 1 ஏக்கருக்கு. 400 கிராம் கொடுக்கும்போது அந்த 200 லிட்டர் தண்ணியில் கண்டிப்பாக கொடுக்கணும். 200 லிட்டரை நம்ம குறைக்கவே கூடாது. சரிங்களா. 200 லிட்டர் குறைச்சோம் அப்படின்னா பயிர்களில் முழுமையாக அந்த மருந்து போய் சேராது. அங்கங்கே திட்டாக தெளிச்சிட்டு வருவோம். அதனால் முழுமையாக அந்த கதிர்கள் நனையணும். சரிங்க. இப்போ ஒன்று, விதைகளை சேமித்து வைப்போம் இல்லைங்களா, சேமித்து வைப்பதுக்கு முன்னாடி அதில் ஈரம் இல்லாமல் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது சோளத்துக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கியமான பகுதி. என்ன அப்படின்னா, ஈரப்பதத்தை நல்லா குறைச்சி சேமித்து வச்சோன்னா தான் நம்ம ரொம்ப நாள் சேமித்து வைக்க முடியும். அப்படியே இல்லாமல் ஒரு 15 நாள் 1 மாதம் சேமிக்கலாம். திருப்பி வெயிலில் எடுத்து போட்டு ஈரப்பதத்தை குறைச்சிட்டு சேமிக்கலாம். சரிங்களா. இது முக்கியமான விஷயம். இது எல்லா தானிய பயிர்கள், நெல், கடலை, சிறுதானியம், சோளம், மக்காச்சோளம் எல்லாத்துக்குமே இதை நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும். சரிங்களா. சரி, இது தானியத்தில் வரக்கூடிய கதிர்பூசான நோய். சரிங்களா. இது இப்போ தானியத்தில் வேற என்ன நோய்கள் வருது அப்படின்னா, தேன் ஒழுகல்னு ஒரு நோய் சொல்றோம். தேன் ஒழுகல் அப்படின்னா தேன் மாதிரி ஒரு பசை மாதிரி தானியத்திலிருந்து வெளிப்படுங்க. இது நம்ம நிறைய பார்த்துருக்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஆனால் தானியத்துக்காக பயிரிடப்படுற பயிர்கள்லையும் சரி, தட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய பயிர்கள்லையும் சரி, இந்த தேன் ஒழுகல் நோய் நிறைய வருது. இதோட அறிகுறி பார்த்தோம் அப்படின்னா, சோள தானியத்திலிருந்து பூத்து முடிச்ச சமயம், அதாவது அப்போ மழை வருது அப்படின்னா அந்த மழைக்கு அப்புறம் வெயில் வருது. அந்த வெயிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோள தானியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி சொட்டு சொட்டாக ஒழுகுங்க. நீங்கள் அப்படியே நாக்கில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக இனிக்கும் கூட செய்யும். ஏன்னா தேன் போன்ற திரவம் தான் அது. இது சோளக்கதிர்கள்ல இருந்து அந்த ஓவரின்னு சொல்லும் அந்த சோளத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ் பையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வகையான திரவம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பூஞ்சைகள் தான் இருக்கும். பூஞ்சைகள் தான் தானியத்தை இது மாதிரி உருவாக்கி தேன் மாதிரி ஒழுக வைக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, தேன் போன்ற ஒழுகிறதுனால இது 4 இடவில் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுல்லாக கருப்பாகி இந்த சோள மணிகள் எதுவுமே இருக்காது. அது இல்லாமல் இந்த சர்க்கரை போன்ற துகள்கள் அங்கங்கே இருக்கும். நாளை விட மழை பெய்ய என்ன ஆகும்னா அதுவுமே கருப்பு கலரில் மாறி தானியத்துக்கும் பயன்படாது, விதைக்கும் பயன்படாத மாதிரி ஆயிடும். இதுவும் ஒரு வகையான பூஞ்சையினால தான் வருது. எப்படி கட்டுப்படுத்தலாம் அந்த பூஞ்சைகளை அப்படின்னா, அதாவது விதைப்பு பருவத்தையும் மாற்றிக்கலாம். அது இல்லாமல் இது ஹெக்டருக்கு நம்ம எப்படி மேங்கோசப் அல்லது ப்ரோபிகோனோசோல் கொடுக்கலாம். மேங்கோசப் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1 ஹெக்டருக்கு 1 கிலோ அல்லது ப்ரோபிகோனோசோல் அப்படிங்கிற மருந்து டில்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டில்ட்டுங்கிற நேமில் விற்கிறாங்க. இந்த ப்ரோபிகோனோசோல் மருந்து அதாவது 500 மில்லி அப்படிங்கிற அளவில் 3 முறை தெளிக்கலாம். 50% சோளம் பூக்க ஆரம்பிச்சுன்னு ஒரு தடவையும், 100% பூக்க ஆரம்பித்தோடனே பூத்து முடிச்சோடனே 2வது தடவையும் கொடுக்கலாம். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 மில்லி அப்படிங்கிற அளவில் கொடுக்கலாம்.
சரிங்களா. இது வந்து புரோபிகனோசோல் மருந்தோட அளவு நான் வந்து சொல்கிறேன். 2 to 2.5 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் இந்த புரோபிகனோசோல் மருந்து. இது வந்து தேனொழுகல் நோய், இதுக்கு முன்னாடி பார்த்த கதிர்பூசான நோய், தேனொழுகல் நோய், இது எல்லாமே கதிர்களில் வரக்கூடிய நோய்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கரிப்பூட்டை நோய்கள்னு சொல்கிறது. கரிப்பூட்டை நோய்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஒரு 3-4 கரிப்பூட்டை நோய்கள் இருக்குது. அதாவது தலைக்கரிப்பூட்டைன்னு சொல்கிறோம், தானிய கரிப்பூட்டைன்னு சொல்கிறோம், நீலக்கரிப்பூட்டைன்னு சொல்கிறோம், உதிரி கரிப்பூட்டைன்னு சொல்கிறோம். சரிங்களா. இது மாதிரி 4 வகையான கரிப்பூட்டை நோய்கள் இருக்குது. இந்த கரிப்பூட்டை நோய்கள் என்ன ஆகும் நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். தலை கரிப்பூட்டைனா தலையில் வரக்கூடிய கரிப்பூட்டை, தலைனா சோளத்தோட மணிகளில் மேற்பகுதியில் வரக்கூடியது. தானிய கதிர்பூட்டைனா தானியத்தில் ஃபுல்லாக இருக்கிறது. நீலக்கரிப்பூட்டைனா எல்லாமே தானியத்தில் மட்டும்தாங்க வரும். தானியத்தில் வந்து தானியத்தோட மகசூலை வந்து குறைக்கும். சரிங்களா. இந்த தலைக்கரிப்பூட்டையோட அறிகுறி எப்படி இருக்கும்? இதுவும் வந்து ஒரு பூஞ்சையினால் வருதுங்க. ஒன்று வேறு வேறு பூஞ்சைகள், இந்த 4மே வந்து ஒரே பூஞ்சையினால் வர்ற மாதிரி இருந்தால் நம்ம ஒரேடியாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒன்று ஒரு அறிகுறி வந்து ஏற்படுத்துது. தலைக்கரிப்பூட்டை பார்த்தீங்கன்னா சோளத்தில் முழுவதுமா அல்லது ஒரு பகுதி மட்டுமே பெரிய வெள்ளை பூசண வித்துக்களாக வந்து காணப்படுங்க. இந்த பூசண வித்துக்கள் பார்த்தீங்கன்னா பறந்து பூசணத்தோட தண்டு பகுதி மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். மேலே ஃபுல்லாக தானியத்தை ஃபுல்லாக சாப்பிட்ரும். சரிங்களா. தானிய கரிப்பூட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்தனியான தானியங்கள் வந்து கரிப்பூட்டை பூசண வித்துக்களாக மாறி இருக்குங்க. ஒரு தானியத்தையும் நீங்கள் 2ஆ உடைச்சு பிளந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் பவுடராக கொட்டுங்க. இது வந்து நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் பார்க்கணும். ஏன்னா மூக்கில் ஏறக்கூடிய ஒரு வகையான பூஞ்சைகள் தான் இது எல்லாமே. கதிர் பூசண நோயின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுவும் வந்து பூஞ்சனத்தினால வர்றது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மணிகளை வந்து மூடிதான் இருக்கும். சரிங்களா. ஆனால் மணிகளுக்கு உள்ளே போயிருக்காது. ஆனால் இந்த கரிப்பூட்டை நோய்கள் என்ன ஆகும்னா மேலே வந்து மூடுறது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் சோளத்தையும் பவுடர் மாதிரி பண்ணிடும். இதுதான் இதுக்கு வித்தியாசம். அப்போ கதிர்பூசான நோயில் சோளத்தை வந்து பிளந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையே ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் கரிப்பூட்டை நோயில் சோளத்தை உடைச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா பவுடர் மாதிரி இருக்கும். சரிங்களா. சரி, இந்த நீல கரிப்பூட்டை இது வந்து மருதாம்பு பயிரில் சோளத்தை வந்து எத்தனை பேர் வந்து மருதாம்புக்கு பயன்படுத்துகிறோம்? நிறைய பேர் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. அதாவது கட்ட சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் சோளத்தை அறுத்துட்டு 2வது சோளத்தை வந்து கட்ட சோளம்னு சொல்லுவாங்க. இந்த மருதாம்பு சோளத்துல தான் வந்து அதிகமா இந்த தானிய கரிப்பூட்டை நோய் வந்து வருதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நீலக்கரிப்பூட்டைன்னு சொல்றோம். இது வந்து எப்படின்னா இது வந்து தானிய கரிப்பூட்டை அதை ஒப்பிடுறப்ப இது கம்மி தான் இதோட அறிகுறி. அதாவது கதிரோட ஒரு சில பகுதிகள் மட்டும் இந்த நோயினால பாதிக்கப்படுது. இந்த பூசணம் வந்து விதைப்பை உருளையாகவும் நீளமாகவும், அதாவது ஒரு சோளமும் நீண்டு இருக்கும். பேர்ல எப்படி நீலக்கரிப்பூட்டைன்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சோளமும் நீண்டு உருண்டையா இருக்கிற சோளம் வந்து நீளமா இருக்கும். சரிங்களா. இது வந்து தடித்த அந்த ஒரு பிரவுன் கலர்ல பழுப்பு கலர்ல நீளமா நூலா இருக்கிற மாதிரி வளைஞ்சு காணப்படும். பாத்தீங்கன்னா நுண்ணோய்க்கில் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும், நீளமா வந்து சோள வித்துக்கள் வந்து பூசண வித்துக்கள் வந்து தெரியும். சரிங்களா. நேயர்களே, மத்திய அலைவரிசை 999 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸிலும் வயல்வெளி நிகழ்ச்சியில் சிறுதானிய உற்பத்தியில் நோய் மேலாண்மை மற்றும் பூஞ்சானமில்லா சிறுதானிய சேமிப்பு முறைகள் வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சுதா அவர்கள். இந்த உதிரி கரிப்பூட்டைன்னு இன்னொன்று சொல்கிறோம். அதே என்ன உதிரி கரிப்பூட்டை அப்படின்னா அதாவது நோய் அறிகுறி வந்து கதிர் வந்தவுடன் மட்டும்தான் தெரியும். கதிர்களில் மணிகளுக்கு பதிலாக நீண்ட சாம்பல் நிற பூசண வித்துக்கள் அடங்கிய பை நம்ம எப்படி வந்து தானிய கரிப்பூட்டையில் சொல்கிறோமோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள தானியத்தை வந்து பொளந்து பார்க்கும்போது கருப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து எப்படின்னா கதிர் வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கரிப்பூட்டை நோய்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். இந்த 3 வகையான நோய்கள் வந்து கதிர்களில் வந்து சேதத்தை வந்து ஏற்படுத்துது. இப்போ நம்ம இலைகள்ல என்னென்ன நோய்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிச்சாம்பல் நோய்னு ஒன்று இருக்குங்க. இன்னொன்று துரு நோய்னு ஒன்று இருக்கு. சரிங்களா. இன்னொன்று ஆந்த்ரக்னோஸ் அல்லது செம்புள்ளி நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இலைக்கருகள் நோய் அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இது இல்லாமல் இன்னொன்று ஒட்டுண்ணின்னு ஒன்று இருக்குங்க. அது கொஞ்சம் வித்தியாசமான அது எப்படி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், அப்போ தான் ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஏன்னா இப்போது இந்த அடிச்சாம்பல் நோய் அப்படிங்கிறது இலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்குங்க. இலையோட அடியில் சாம்பல் வெண்மையான பூசண வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து
இலையல் நரம்புகளுக்கு நடுவே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு அங்கங்கே காற்றுல வந்து பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா நோய்கள்லையுமே வந்து நம்ம லேபில் எடுத்து வச்சு பார்க்கலாம். அதை வந்து கல்ச்சர் பண்ணி அதில் ஆராய்ச்சி நிறைய பண்ண முடியும். ஆனால் இந்த அடிச்சாமல் நோய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆராய்ச்சிகள் வந்து குறைவு. ஏன்னா இது வந்து லேபில் வந்து எடுத்து வச்சு நம்ம செயற்கையான ஊடகத்தில் வந்து வளர்க்கக்கூடிய தன்மை வந்து இது பண்ணவே முடியாது. இது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இதை எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு சில பயிர்கள் வரும்போதே இதை வந்து எடுத்துடணும், செடிகளை பிடுங்கிடணும் அப்படிங்கிறோம். முக்கியமா இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா பூஞ்சையினால வருது. எப்போ வரும் அப்படின்னா நல்ல குளிர்காலம், நைட் டெம்பரேச்சர், அதாவது இரவு வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டிகிரிக்கு கீழே போகும்போது என்ன ஆகும்னா, நைட் டெம்பரேச்சர் 20 டிகிரி கீழே போகணும், பகல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பொழுது இதோ நோய்கள் வந்து 100% வந்து இது வந்து இந்த நோய்கள் வந்து வளருங்க. சரிங்களா? இது வந்து இலைகள் தான் இருக்கு, நம்ம கதிர்களில் என்ன போய் வீணாக போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இலைகள் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுறதுனால இலைகள் ஆரோக்கியமா இருந்தாதான் கதிர்கள் வந்து முழுமையா வந்து என்ன ஆகும், முதிர்ச்சி அடையும். அப்போ இது இலைகள்ல ஃபுல்லா வந்து எல்லாம் வெண்மையான பூசண வளர்ச்சி அடைஞ்சு எல்லாம் பிரவுன் கலர்ல காஞ்சி பருகி தொங்குச்சு அப்படின்னா அங்க வந்து பாலே பிடிக்காது, கதிர்களே வந்து செட் ஆகாது. சரிங்களா? அதனால இது வந்து வந்த உடனே இதுக்கு வந்து ஒரு மருந்து 2 மருந்து ஒரு 15 நாள் இடைவெளியில் 100 மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து கட்டுப்படுத்திடலாங்க. அதுக்கு வந்து மெட்டலாக்சைல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. மெட்டலாக்சைல் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லி அல்லது மெட்டலாக்சைல் பிளஸ் மேங்கோசெப் அப்படிங்கிறது 2 காம்பினேஷன்ல ஒன்று இருக்குங்க. இது வந்து 1 கிலோ அப்படிங்கிற அளவுல வந்து நம்ம வந்து ஒரு ஹெக்டருக்கு தெளிச்சோம் அப்படின்னா இது வந்து 15 நாள் இடைவெளியில் இன்னொரு தடவை கொடுத்தோம் அப்படி ரொம்ப அதிகமா இருக்கும்போது 15 நாள் இடைவெளியில் வந்து நம்ம கொடுக்கலாம். கொடுக்கும்போது இதோட பாதிப்பு வந்து குறைஞ்சிரும். இன்னொன்று துரு நோய்னு சொல்றோம். துரு நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேர்லயே இருக்கு பாருங்க, துரு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. எல்லாம் மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு நீட்டமான புள்ளிகள் வந்து சொரன்னு இருக்கும். துரு பிடிச்சா எப்படி நமக்கு ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல கையில எல்லாம் ஒட்டும் பாத்தீங்களா, அது மாதிரி துரு பிடிச்ச மாதிரியே இருக்கும். இலையில அடியிலையும் பாத்தீங்கன்னா துருவோட தன்மை வந்து நம்ம உணர முடியும். பழுப்பு நிற புள்ளி வந்து இலையில வந்து இருக்கும். சரி, இது எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம்? இதுவும் வந்து இலையில வரக்கூடிய நோய்கள் தான். இந்த நோய்களும் எப்போ வரும் அப்படின்னா மழைக்கு அப்புறம் நல்ல வெயில் வர டைம்ல நைட் டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா டே டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது பகல் வெப்பநிலை அதிகமா இருக்கும்போது இந்த நோய்கள் வந்து வரக்கூடிய சான்ஸ் வந்து 80% கண்டிப்பா வருங்க. இது வந்து பெருசா மகசூலை பாதிக்கல அப்படின்னாலுமே இலைகளோட சேதத்தை வந்து அதிகம் பண்றதுனால ஒளிச்சேர்க்கை குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும்னா மகசூல் இழப்பு வந்து ஏற்படும். இது வந்து வெட்டபிள் சல்ஃபர்னு சொல்றோம். கரையும் கந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியில போட்டா கரையும்னு வச்சுக்கோங்களேன். கரையும் கந்தகத்தை ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ, அப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ அந்த அளவுல வந்து பண்ணலாம். வெட்டபிள் சல்ஃபர் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அதே மேங்கோசெப்பே ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவுல வந்து இலைகள்ல 1-2 புள்ளிகள் தெரியும் போதே வந்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து கட்டுப்படுத்திடலாங்க. சரிங்களா? இது வந்து துரு நோய்னு சொல்றோம். இன்னொன்னு கரிக்கோள் நோய். இது வந்து வித்தியாசமான நோய்ங்க. கரிக்கோள் அழுகல் அப்படிங்கிறது அந்த வேருக்கு மேல ரெண்டா வெட்டி பார்த்தோன்னா கருப்பு கலர்ல இருக்கும். கருப்பு கலர் உள்ள இருக்கிறது நமக்கு எப்படி வெளியே தெரியும் அப்படின்னா இலைகள் வந்து மேல மஞ்சளாக ஆரம்பிக்குங்க. அந்த லோயர் லீவ்ஸ்னு சொல்லக்கூடிய அடி இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா முத்தின இலைகள் வந்து மஞ்சளாக வாடிரும். செடி மேல ஃபுல்லாவே வாடிரும். இலையெல்லாம் தொங்குன மாதிரி தண்ணி இல்லாம இருந்தா எப்படி இருப்போம், வாடி போய் இருப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த செடிகளும் வாடி போய் இருக்கும். என்ன காரணம்னு நீங்க பிடுங்கி பார்க்கும்போது அடியில பார்த்தீங்கன்னா வேர்கள் எல்லாம் வந்து அழுகி இருக்கும். நடுவுல வந்து பிளந்து பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கருப்பா வந்து பவுடர் மாதிரி அந்த நடு, அதாவது நம்ம உணவு நீரை கடத்தக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே கருமை அடைஞ்சு செதஞ்சு போய் இருக்குங்க. இதுதான் இதோட அறிகுறி. இது பாத்தீங்கன்னா நாரா வந்துடும் அந்த நடுப்பகுதிகள். இது வந்து வேர் பகுதியிலும் இதோட அறிகுறிகள் வந்து நான் சொல்லிட்டேன். எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா பயிர் சுழற்சி செய்யணுங்க. சோளத்துல இருந்து பயிர் வகை பயிர்களை சுழற்சி செய்யலாம், இல்ல வந்து நெல் வந்து சுழற்சி செய்யலாம். இது மாதிரி சுழற்சி செஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த மண்ணுல இருக்கக்கூடிய பூசண வித்துக்களை வந்து குறைக்க முடியும். ஏன்னாங்க இந்த நோய் உண்டாகக்கூடிய பூசணம் வந்து ஒரு மேக்ரோஃபோமினா அப்படிங்கிற ஒரு பூசண வித்துக்களை வந்து ரொம்ப வருஷங்கள் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா பயிர் சுழற்சி செஞ்சோம் அப்படின்னா அடுத்த பயிர்கள் வரும்போது என்ன ஆகும், அந்த பூஞ்சானத்துக்கு உணவாக கொடுக்கக்கூடிய அந்த பயிர்கள் இல்லாம வேற பயிர்கள் செய்யும் போது அது வந்து உணவு தண்ணி எல்லாம் கிடைக்காம இறந்து போயிடும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த பயிர் சுழற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இன்னொன்னு, பூக்கும் தருணத்துல தேவையான அளவு தண்ணீர் வந்து கொடுக்கணும். இல்லைன்னா வந்து இந்த நோய்கள் வந்து அதிகமா ஏன் ஒண்ணு வறட்சி அதிகமா இருக்கும்போது இந்த நோய்கள் வரும் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இன்னொன்னு, ஊட்டச்சத்து அழுத்தம் வந்து அதிகமா கொடுக்க கூடாது. அதாவது நம்ம ஒரு மூட்டை யூரியா போட்டா 2 மூட்டை போடுறோம்ல, அப்படிலாம் இல்லாம பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்து ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கணும். சரிங்களா? நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது உயிர் எதிர்கொல்லி அப்படின்னு சொல்லி சொல்றோம். உயிர் எதிர்கொல்லினா அதாவது நோயை வந்து எதிர்க்கக்கூடிய வகையான ஒரு உயிர் பொருள். அது என்ன அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பூஞ்சையா இருக்கலாம், இல்ல பாக்டீரியாவா இருக்கலாம். அந்த பூஞ்சைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரிக்கோள் அழுகலை உண்டாக்கக்கூடிய பூஞ்சானத்தை கொல்லக்கூடிய தன்மை பெற்றது. அது என்ன அப்படின்னா ட்ரைகோடர்மா விரிடி
கொல்லி, பேசில்லஸ் சப்டிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சான கொல்லியும், அதாவது நோய் எதிர்கொல்லியும், பாக்டீரியா நோய் எதிர்கொல்லி 2 இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற உயிர் எதிர்கொல்லி ஒரு பூஞ்சான வகையை சார்ந்தது. இது வந்து இந்த கரியழுகல் நோயை உண்டாகக்கூடிய மேக்ரோஃபோமினா அப்படிங்கிற பூஞ்சானத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை பெற்றது. இதை வந்து ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோ, அதாவது ஒரு ஏக்கருக்கு 1 கிலோன்ட்டு நீங்க 50 கிலோ எருவோட 1 கிலோ பாக்கெட்டை கலந்து அடி உரமா, அதாவது சோளம் விதைக்கிறதுக்கு முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் சோளம் விதைச்சோம் அப்படின்னா இந்த கரிக்கோல் அழுகல் நோயை வந்து நம்ம குறைக்க முடியும். இதோட இன்னும் ஒரு நோய் என்ன அப்படின்னா ஆந்த்ரக்னோஸ் அல்லது சிவப்பு அழுகல் நோய்னு ஒன்று சொல்றோம். இதுவுமே வந்து இலைகள்ல அங்கங்க திட்டா சோப்பா பின்னாடி ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பார்த்தோன்னா இந்த புள்ளிகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து கருகின தோற்றத்தை வந்து கொடுக்குது. இதுவுமே வந்து இலைகள்ல வரக்கூடிய ஒரு வகையான நோய். சேலம், தருமபுரி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல செமட்டை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்த்ரக்னோஸ் அப்படிங்கிறது சிவப்பழுகள்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த கரும்புல வருது இல்லைங்களா, சோப்பா செவ்வழுகளும் நம்ம சாப்பிடும்போது உப்பு கலந்த மாதிரி ஒரு ருசி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கரும்புக்குள்ள கூட சிவப்பு அடிச்சிருக்கும், நல்லா தெரியும் அந்த கருப்பு கரும்புல. அதனால சோளத்துல வந்து பெருசா அது பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இதுல வந்து செவ்வழுகல் அப்படின்னு வைக்காம ஆந்த்ரக்னோஸ் அல்லது சிவப்பழுகல் நோய்னு வச்சிருக்கிறோம். இது வந்து சோள தட்டையிலையும் வரும், தண்டுலையும் வரும், இலைகள்லையும் வரக்கூடியது. இதுக்குமே வந்து நம்ம விதை நேர்த்தி செஞ்சு போடலாம். ஏன்னா இதுவுமே வந்து விதைகள் மூலமாக தான் ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு வந்து பரவக்கூடியது. இதுக்குமே விதை நேர்த்தி செஞ்சு திரம்ங்கிற மருந்து வந்து 2 கிராம் 1 கிலோ விதைக்கு அப்படிங்கிற அளவுல வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா மேங்கோ செப்பே நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மேங்கோ செப்பே வந்து ஒரு ஏக்கருக்கு 400 கிராம், அதாவது ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ அப்படிங்கிற அளவுல வந்து தெளிக்கலாங்க. சரிங்களா? இதோட இன்னொன்று என்னன்னாங்க, ஒட்டுண்ணி தாவரம்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா. இந்த ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது சோளம் விதைக்கிறோன்னா அந்த சோளத்துக்குடைய ஒட்டி செடிகளோட ஒட்டி வளரக்கூடிய ஒரு தன்மை வந்து இது ஒட்டுண்ணி தாவரத்துக்கு இருக்கு. இது என்ன பண்ணும், சோளத்துல இருந்து அது கூட ஒட்டி வளர்ந்து அதுல இருந்து சத்தையெல்லாம் உறிஞ்சி இது வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். இது வந்து சோளத்துல மட்டும் இல்லாம புல்வகை பயிர்கள் கரும்புலையும் வந்து நிறைய காணப்படுது. இதை வந்து எப்படி நாம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, களைக்கொல்லி அதாவது 2,4-D அப்படிங்கிற மருந்தை வந்து 500 கிராம் ஒரு ஹெக்டருக்கு அப்படிங்கிற அளவுல தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹெக்டருக்கு 900 லிட்டர் வந்து ஒரு தெளிப்பு திரவத்தை பயன்படுத்தி 2,4-D மருந்தை வந்து ஒரு ஹெக்டருக்கு 500 கிராம் அப்படிங்கிற அளவுல வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஸ்ட்ரைகா அப்படிங்கிற இந்த ஒட்டுண்ணி தாவரத்தை வந்து கட்டுப்படுத்தலாம். சரிங்க, இதுல வந்து இப்போ நிறைய பூஞ்சாய்கள் சொன்னேன், நான் ஒட்டுண்ணி தாவரங்கள் சொன்னேன், கதிர்பூசண நோய்கள் எல்லாமே சொன்னேன். இது வந்து சோளத்துல வந்து நிறைய இது மாதிரி நோய்கள்லாம் இருக்கு, இதை வந்து இப்படிலாம் கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்களோ எப்படி வந்து நிவர்த்தி பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சு அப்படின்னா வானொலி பள்ளிப்பாடத்தோட இறுதி வகுப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நேர்முக வகுப்பு வந்து நடக்குங்க. இந்த நேர்முக வகுப்புல உங்களுக்கு உண்டான சந்தேகத்தை வந்து நீங்க கேட்டு தெளிவு பெறலாம். சரிங்களா? நன்றிங்க. இதுவரை வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தில் 10வது பாடமாக சிறுதானிய உற்பத்தியில் நோய் மேலாண்மை மற்றும் பூஞ்சானமில்லா சிறுதானிய சேமிப்பு முறைகள் குறித்து தெரிந்து கொண்டோம். இந்த பாடத்தை நடத்தினார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சுதா அவர்கள். வரும் புதன்கிழமை இரவு 7:30க்கு நமது வயல்வெளி நிகழ்ச்சியில் வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 11 சிறுதானியங்களை பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்பு முறைகள் பாடத்தை நடத்துகிறார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உணவு பதப்படுத்துதல் பொறியியல் துறையின் தலைவர் முனைவர் எம். பாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுவோமே. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். ராஜ்குமார், எஸ். பாலசுப்ரமணியன். இத்துடன் இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.